பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. দেখুন how I've been hit through the window and just see the সবাই কিরকম ভাবে এরা ফেলছে, পুলিশ জাস্ট দাঁড়িয়ে আছে। மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹுவா மொய்த்ரா சென்றிருந்தார். அப்போது அவரது வாகனத்தை மறித்த சிலர் அவர் மீது முட்டை மற்றும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மஹுவா மொய்த்ரா இந்த சம்பவத்தின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு கும்பல் அவரது வாகனத்தை சூழ்ந்து முட்டைகள் மற்றும் கற்களை வீசும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளன. தாக்குதலின் போது அவர் பாதுகாப்பு வாகனத்தில் இருந்ததாகவும் ஆனால் தாக்குதல் தீவிரமாக நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து மஹுவா மொய்த்ரா கூறுகையில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினராகிய எனக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண குடிமக்களுக்கு எங்கே இருக்கிறது பாதுகாப்பு? மத்திய பாதுகாப்பு படைகள் நிறுத்தப்பட்டிருந்தும் இத்தகைய தாக்குதல் எப்படி தொடர்கிறது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அங்கிருந்த பாதுகாப்பு படையினரின் கண்முன்னாலேயே இந்த கோர சம்பவம் நடைபெற்றதாகவும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தாக்குதல் நடந்து நீண்ட நேரம் கழித்தே காவல்துறை வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் பாஜகவினரின் சதி செயல் என்றும் மஹுவா மொய்த்ரா நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பாஜக தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என்றும் இது உள்ளூர் பிரச்சனைகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் மேற்கு வங்க அரசியலில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் இருந்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மீண்டும் விவாத பொருளாகியுள்ளது. Hello, sir, this is a video for Siddhinath Gupta, the DGP West Bengal, who is no longer picking up my phone. Sir, I called you as the minute this happened. I'm doing a meeting in my party office inside private premises in my constituency, and a huge mob of BJP workers gathered outside and started pelting eggs and stones and everything through the windows and eggs. And when I came to the window to see what was happening, it even hit me and hurt me through my clothes, as you can see. And the reason I'm putting this out there is that the police, I never came. I called you, you asked me for the location which I gave, and after that the police have come and the police have just stood and they are watching this. They are watching the fun and they have put the BJP workers on the side. They have not dispersed the mob and they are waiting for me to get into the car, after which the BJP will heckle me, throw eggs. Not that I'm not bothered about all that, but I'm not going to run away from here. Your job, sir, Mr. Gupta, is to disperse the mob. The job of the police is to disperse the mob. It is not to make me fight and take you anywhere. It is for me, it is for you to disperse the mob, sir. So I hope you see this video and I hope all of India sees this video. You're an IPS officer, you're DGP of a state. Thank you, sir. I hope in the next 10 minutes you will clear the mob. I hope so. Thank you. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.